Hi, welcome to channel Saira Creations. Welcome to another episode of our Diaries of 2025. Yes, இது வந்து ஒரு சென்சிட்டிவான டாபிக் வந்து ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷனால ஃபர்ஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகும் இல்லையா? அதை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா என்ன மாதிரி வந்து ஒரு பாம்பு வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய்மா. நமஸ்காரம். நான் சொன்னலதா ஸ்ரீராமன். நேற்று சொன்ன மாதிரி ரியாக்ஷனுக்கு ஆல்மோஸ்ட் நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இருக்கும். பாசிட்டிவ்ன்றது ரொம்ப கரவு தான் இருக்கும். ரியாக்ஷன் வெரி சிம்பிள். இப்போது என்னுடைய பேரனுக்கு டெய்லி கேரிங்காக தான் நான் வந்து அவனை வந்து ஃபீட் பண்ணும்பொழுது அவனுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனோ அப்படி பண்ணுவேன். ஒரு நாளைக்கு வந்து ஐ ரியாக்டட் ஏதோ ஒரு விஷயத்தில் அவனை இது சொன்னேன். அப்போது டெய்லி நான் அவனை பெட் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி இந்த ரியாக்ட் ஆனோன்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான், பாட்டி நீ இவ்வளோ நாளாக நீ வந்து நீ கவனிச்சதெல்லாம் ஆக்ஷன் தானே பாட்டி, திஸ் இஸ் யுவர் ஒரிஜினல் அப்படின்னா. ஐ வாஸ் வெரி மச் அப்செட் தட் டே. ஐயோ, நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டியே டேமேஜ் பண்றானே, அவன் மேல நம்ம எவ்வளவு ஆசை வச்சிருக்கோம், அவன் வந்து ஒரே வார்த்தையில இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ரியாக்ஷனுடைய வேல்யூ அவ்வளோ நம்மள டேமேஜ், நமக்கு இதுக்கு டேமேஜே வேண்டாம். அந்த பாசமே வந்து இல்லைன்னு சொல்லும்பொழுது, ஆக்ஷன்னு சொல்லும் பொழுது அதை வந்து ஐயோ நம்ம வந்து இவ்வளோ மோசமா நம்மளை நினைக்கிற மாதிரி ஆயிடுதே அப்படின்னு நினைச்சேன். அதுதான் அது நம்மளுடைய ரியாக்ஷனுடைய ரெப்பர்கஷன். ஆமா, ஸோ ரியாக்ஷன் கண்டிப்பா ரியாக்ஷன் அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது கோவத்தோட மேல்படி. ஸோ நம்மள நல்லா இருக்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணமோ தட் ஆல் வில் பிகம் ஆக்ஷன். ஸோ சூப்பர்மா, இதுதான் நம்மளுடைய மெயின் கண்டென்ட். மெயின் கண்டென்ட்டே வந்து ரியாக்ஷன் வில் பிகம் ஆக்ஷன் ஃபார் வென் வி ஷோ அவர் ட்ரூ அஃபெக்ஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து எப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகிடும் ஆஸ் எல்டர்லி வந்து உனக்கு எப்படி இந்த குவாலிட்டி வந்து அவுட்புட் வந்ததுன்றதை ஷேர் பண்ணிக்கோ. என்னுடைய மிடில் ஏஜில் அந்த ஏஜில் எல்லாம் வந்து எல்லாரோடையும் நம்ம பண்ணும்பொழுது நம்ம பசங்களே வந்து ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கும் பொழுது நம்ம கைடன்ஸில் பசங்க எல்லாம் வந்துட்டு இருந்தா. இப்போ ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்க லைஃபு என்ன பார்ட்னரை வச்சு சேஞ்சஸ் வரும், வராமல்லாம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை கேட்காமலே பண்ணும் பொழுது ஓ இக்னோர் பண்ணுறாளா, அதெல்லாம் ஓவர் திங்கில் ஆஸ் ஐ டோல்டு எர்லியர், ஓவர் திங்கிங் அண்டு நம்மளை இக்னோர் பண்ணுறா, அதெல்லாம் திங்க் பண்ணி சம்டைம்ஸ் ரியாக்ஷன் வருது. பிகாஸ் இட் இஸ் கேரிட் அவே த்ரூ டிஎன்ஏ. அதனால் என்ன ஆகுதுன்னா, ஓ நம்மளை வந்து இக்னோர் பண்ணுறா போலக்கு ரியாக்ஷன் ஆகுது. என்னன்னா ஐயோ நம்ம இது பண்ணக்கூடாது, எப்போவுமே அது நம்ம நெகட்டிவாக தான் கொண்டு விடும்னு நினைட்டு பேசாமல் இருந்தால் கூட ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அப்படியே நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருக்கிறது. ஒரு சமயம் வந்து அதுக்கு அந்த ரீசனே இருக்காது, அது ரியாக்ட் ஆக நெசசிட்டியே கிடையாது. அது வந்து அப்படின்னு பிளாஸ்ட் ஆயிடுறது. பிளாஸ்ட் ஆன உடனே இந்த 10 நாள் பேஷண்ட்டாக இருந்தது வீணாக போயிட்டு அது வந்து ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணிடுறது. அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு குணம்தான் ரியாக்ஷன். நம்ம வந்து பாசிட்டிவாக சொல்லும்பொழுது அது அவ்வளோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை. ஒரே ஒரு வேர்டு, ஒரு செகண்ட் கூட இல்லை, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் we are losing everything. கரெக்ட். ஸோ அது வந்து அது ஆப்போசிட் சைடில் அந்த மாதிரி நினைக்காம கூட இருக்கலாம். என்னது இப்போ அந்த டெலிபரேட்டா சொல்லாம கூட இருக்கலாம், மறந்து கூட இருக்கலாம். அது வந்து டெலிபரேட் கிடையாது. ஆனா நமக்கு வந்து அது பார்த்துட்டே அது ஒண்டி தான் யோசிச்சுட்டே இருக்கிறதுனால வந்து அந்த மாதிரி கேட்க தோணுது. கண்டிப்பா வந்து தட் ஸ்பாயில்ஸ் த ரிலேஷன்ஷிப். ஸோ சூப்பர். ஸோ செகண்ட் பாயிண்ட்டு சூப்பராக சொல்லிட்டேன். இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன மாதிரி வந்து இதுக்கெல்லாம் காரணம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ற ஒரு பெரிய கீவேர்டு. மேக்சிமம், அதாவது எல்லா இடத்துலையும் இருக்காது, நம்மளுடைய மினிமமான ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம வந்து கேட்கணும். நம்மளை கேட்கலாமே, நம்மளை ஒரு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்கலாமே. ஸோ அதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கிட்டா என்ன சொல்ற. ஸோ இதெல்லாம் பண்ணா கூட நம்ம வந்து யூ ஆர் 100% கரெக்ட். ஏதாவது என்னன்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறமா நம்ம பாலிசி டிசிஷன் எடுக்கிற சுச்சுவேஷன் டெஃபினட்டாக வராது. ரெண்டாவது, ஈகோ இல்லாமல் இருக்கோன்னு வச்சுக்கோம்மா, ரியாக்ஷனை ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஈகோ இல்லாமல் வாட் இஸ் தேர் லைஃப், லெட் தெம் டிசைட்.
நமக்கு சம்மந்தமே கிடையாது, நன்னா இருந்தா சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு எங்க வந்து நம்ம இன்டர்ஃபியரன்ஸ் கூட வேண்டாமா, அவ எப்படி இருந்தாலும் நம்ம பசங்க நமக்கு எந்த சுச்சுவேஷன்லயும் சொல்லாம செய்ய மாட்டா, அப்படி செஞ்சாலும் நம்ம பசங்க நல்லா தான் செய்வோம் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணும்போது ரியாக்ஷனுடைய லெவல் வந்து அடிமட்டத்துக்கு போறது. இந்த இயர் நான் அப்படிதாம்மா முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா எல்லாரும் என்னை சுத்தி இருக்கவங்களே கேட்க ஆரம்பிச்சு என்ன ஒண்ணுமே சொல்லறதே இல்லையே அப்படின்னா, அது வந்து ஒன்னும் மட்டுக்கும் சொல்றேன் பாருங்க, நம்ம வந்து ரியாக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டே இருக்கும் பொழுது நம்ம வந்து கொஞ்சம் டல்லா ஆகத்தான் செய்வோம். கரெக்ட். நான் அப்படிதான் ஆயின்னு இருக்கேன். ரியாக்ஷன் ஆகக்கூடாதுன்னு, நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது என்ன அது நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியே ஓடி புல்லுக்கு மாங்கே புசிக்குமாம்னு ஒரு குவாலிட்டியை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது சில பாசிட்டிவ் போக தான் செய்யும். இது நெகட்டிவ்க்கு இம்பாக்ட் அதிகமா இருக்கிறதுனால பாசிட்டிவ் போனா பரவாயில்ல. இந்த ஏஜுக்கு பாசிட்டிவ்னு எதை சொல்றேன்னா, நம்ம ரியாக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுது நம்மளால ரொம்ப ஆக்டிவா இருக்க முடியாது. ஆக்டிவா இருந்தா பார்ட்டிசிபேஷன் வரும், இன்டர்ஃபியரன்ஸ் வரும், இக்னோரன்ஸ் வரும், ரியாக்ஷன் வரும், ஓவர் திங்கிங். ஆமா, ரியாக்ஷன் வரும், ஓவர் திங்க் எல்லாம் வந்து என்வாயரன்மெண்ட்டை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கான ரூட் காஸ் நம்மளாயிடுவோம். சூப்பர். அதுதான் ரியாக்ஷன். ஓகே, சோ அது தேவையில்லை. இந்த டைரிஸ்க்கு வந்து நீ வந்து this is the bestest thing you are told. நான் ரியாக்ஷன் நிறைய குறைச்சிருக்க. ஓகே, சூப்பர். ஸோ இந்த டைரிஸ்க்கு உங்களுடைய அடுத்த இயர் டைரிஸ்க்கு இதெல்லாம் நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாக இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்களும் உங்களுடைய ஆங்கர் மேனேஜ்மெண்ட், ரியாக்ஷன் மேனேஜ்மெண்ட், ஓவர் திங்கிங் மேனேஜ்மெண்ட், இன்டர்ஃபியரன்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்ன்றது இது அதெல்லாம் கண்ட்ரோல், சேரிட்டிஸ், ஆமாம், மணி எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்புட்டாக இருக்கும், நல்லதாக வாய்க்குன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஸோ அடுத்த வர எபிசோடு இல் பி த ஃபைனல் எபிசோட். எங்களுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும்னு தோணித்து அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிடுவோம். இது வந்து எனக்கு வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ரொம்ப வந்து தப்பாக சொல்லியிருந்தா இல்லை ஏதாவது சூட்டபிளாக இல்லைன்னா just ignore. Okay, so see you in the next episode. Bye.